Good evening, friends. Welcome to your channel. நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். இன்னைக்கு as usual ஒரு கேப் டவுன் பிகாஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் நியூஸ். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்கி ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ நம்மளை பொறுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே செல்லர் ஸ்ட்ராங்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி டார்கெட் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படிதான் மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. பட் ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த கான்செப்டை பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் நம்மளால் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஐடியாவை நம்ம ட்ராப் பண்ணிடணும். ஸோ நமக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ரொம்ப பெருசாக வந்துன்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டு அது எங்கே உங்களுக்கு பாக்ஸ் பிரேக் அவுட் ஆகுதோ எய்தர் கால் சைடு ஆர் புட் சைடு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு 10 பாயிண்டோட க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கு மேலே போகுமான்னா தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியலன்னா ரொம்ப நேரம் மார்க்கெட் கிட்டத்தட்ட 2 மணி வரையும் அங்கேயே உங்களுக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது. ப்ரீமியம் மெல்டிங் தான். அதுக்கப்புறம் ஒரு 1:30க்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன ஷார்ட் கவரிங் சொல்லலாமா என்னன்னு சொல்ல முடியாது, ஒரு பவுன்ஸ். ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தாரு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனான்னு தெரியல. ஆனால் ரொம்ப நேரம் சர்ச்சைனால மார்க்கெட் திருப்பி அதே இடத்துலயே வந்து நின்றுச்சு. இதுதான் இன்னைக்கு நடந்த மேட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இந்த குளோபல் வார் முடிகிற வரையும் அது வரையும் நமக்கு எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மற்றதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இன்னைக்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்தியா மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ், கிட்டத்தட்ட 26ல் போய் நின்றுருக்கு. ஸோ இதுதான் காரணம் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கு. 20க்கு கீழே இருந்தால் தான் நம்ம சேஃப். 27 ரொம்ப அலாமிங். அதே மாதிரி டாலர் பார்த்தீங்கன்னா 93.53ல இருந்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கிட்டத்தட்ட 4000 அடி வாங்கியிருக்கு. சில்வர் அடி வாங்கியிருக்கு. இந்த ஆயில் வந்து கிட்டத்தட்ட 100 இருந்தது, 98 100 இருந்தது. இப்போ கீழே இறங்கியிருக்கு. அதுக்கு என்னென்ன காரணன்றதை நம்ம பார்ப்போம். ஏன் 89 வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் கிட்டத்தட்ட 99 100லேருந்து 89 வந்து காரணம் என்னன்றதை நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ இப்போ நாளைக்கு என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எல்லா செக்டருமே அடி ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டியாக எடுத்துக்கோங்க 3.5%, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு எல்லாமே அடி. இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்க்கறது முன்னாடி ஓஏ ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இப்போ நம்ம ஓஏலாம் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒன்று பார்த்துட்டு ஓஏ சப்போர்ட் நினைப்போ மார்க்கெட்டு கீழே அடிச்சிடும். ஸோ அதனால் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிகிற வரையும் அந்த ஈரான் இஸ்ரேல் வார் முடிகிற வரையும் நம்ம ஒன்லி சார்ட்டை பேஸ் பண்ணி சார்ட் என்ன சொல்கிறது அதை பார்த்துட்டு நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி லெவல்ஸில் ட்ரேட் எடுப்போம். மற்றபடி நம்ம பெருசாக ஓஏலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு எக்ஸ்பைரி. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நிஃப்டி ஆக்சுவலாக இன்னைக்கு முடிஞ்சது வந்து 22,512. ஃபியூச்சர் வந்து ஒரு 22,514. பெருசாக வித்தியாசம் இல்லை. ஏன்னா இன்னும் 1 வீக் தான் எக்ஸ்பைரி இருக்கு. ஆனால் கிஃப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 4:30க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் 5 மினிட்ஸ்ல 500 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. வார சஸ்பென்ஷன் வைக்கிற மாதிரி பேக் அடிச்சிருக்காரு. எப்படி 48 ஹவர்ஸில் கெடு கொடுத்தாரோ இப்போ வந்து அவங்க 48 ஹவர்ஸில் கெடு கொடுத்துருக்காங்க. யார்? ஈரான். ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பேக் அடிச்சிட்டாரு. ஒரு 5 டேஸ்க்கு வாரம் நிறுத்தி வைக்கிறேன். அந்த மாதிரி மாற்றி ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான நியூஸ் வருது. ஒரு சீஸ்ஃபயருக்குண்டான அறிகுறி தெரியுது. அதனால் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக 1000 பாயிண்ட் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ், இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஜம்ப் ஆகி கிட்டத்தட்ட 23,560. நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் போச்சுன்னா 800 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூட் ஆயில் கூட நம்ம அப்போ சொன்னோம் 100ல் ட்ரேடிங் ஆகிருந்தது. ஆல்மோஸ்ட் இறங்கி 85 வரையும் வந்துடுச்சு. ஸோ 80க்கு கீழே வந்தாலே நம்ம சேஃபு, 70 கீழே வந்தால் ரொம்ப சேஃப். ஸோ இதுதான் மேட்ரு. நாளைக்கு இப்போ ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். இப்போ நாளையை பொறுத்த வரையும் இதெல்லாம் எடுத்துடலாம். ஏலோ டே க்ளோஸ் என்ன ஒன்று தான்.
நாளைய பொறுத்தவரையும் நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது. அதனால நம்ம மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுமா, மேலே ஓப்பன் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இதே மாதிரி 800 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா இது வந்து ட்ரம்பை பொறுத்தவரையும் அது நம்ம அப்படியேவும் ஆஸ் இட் இஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ நாளைக்கு மார்னிங் அதுக்குள்ள திருப்பி ரிவர்ஸ் நியூஸ் எதுவும் வராமல் இருக்கணும். எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து லெவல்ஸில் ட்ரேட் எடுங்க. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிட்டு லெவல்ஸில் ட்ரேட் எடுங்க. ஏன்னா இது டெக்னிக்கலாக மேலே போயிருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் பேஸ் பண்ணி ஓவர் நைட்டில் 800 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. 2 பேருமே சீஸ்பயர் ஆகி அப்படி மார்க்கெட் கொஞ்சம் டிஎஸ்கேட் ஆகி மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டா ஓகே. ஸோ ஆனால் இது வந்து ஒரு சடன் ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் இது ட்ராப்பா இல்லை இது வந்து எப்படி நம்மளால சொல்ல முடியாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 22,512 இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதை தாண்டணும் 23,130 கண்டிப்பாக நாளை பார்த்தால இதோட தாண்டி தான் இப்பயே ஆல்ரெடி 23,400 இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் மேலே போகும். ஸோ இது சஸ்டெயின் ஆகி 2 3 நாள் சஸ்டெயின் ஆகிடுது அப்படின்னா இந்த 2300 தாண்டி சஸ்டெயின் ஆகிடுதுன்னா நம்ம ரிவர்ஸ் ட்ரேட் வெயிட் பண்ணலாம். இல்லை இன்றைக்கி ஒரு ட்வீட் எடுத்த மாதிரி நாளைக்கு மார்னிங் ஒரு ட்வீட் இல்லை நாளைக்கு சாயங்காலம் ஒரு ட்வீட் எடுத்து இது 2 கண்ட்ரியும் ஒத்து வரல அப்படின்னா திரும்பி மார்க்கெட்